இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. இங்கேயே நிறுத்து. எப்படி சொல்லுவோம்? எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்லுங்க. Very good. Stop here. Stop here. அங்கேயே நிறுத்து. எப்படி சொல்லலாம்? Park there. Park there. ஏன் அங்க ஸ்டாப்பிங்க பார்க் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்டாப் என்பது நீங்க எதை நிறுத்த வேண்டுமானாலும் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்க் என்பது வாகனங்களுக்கு மாத்திரம்தான் நாம் பயன்படுத்த முடியும். பார்க் என்பதன் அர்த்தம் என்ன? தரித்து நிறுத்தல். அப்போ எங்கே நிறுத்து எப்படி சொல்வீங்க? பார்க் ஹியர். அந்த காருக்கு பக்கத்தில் நிறுத்து. பார்க் beside that car அப்படின்னு சொல்லலாம். அவள் மறந்து விட்டாள். எப்படி சொல்வோம்? She forgot. She forgot. ஏன் இங்க forgot பயன்படுத்தினோம்? மறந்து விட்டால் நடைபெற்று முடிந்த செயல். மறத்தல், மற என்பதற்கு ஆங்கில சொல்லுங்க forget. அப்போ அந்த forgetனுடைய இறந்த கால வடிவம் தான் forgot. அப்போ அவன் மறந்து விட்டான் எப்படி சொல்வீங்க? Very good. He forgot. He forgot. விலகிரு எப்படி சொல்வோம்? Well done. Stay away. Stay away. அவனிடமிருந்து விலகிரு எப்படி சொல்வீங்க? Stay away from him. Stay away from him. அவர்களிடமிருந்து விலகியே இரு எப்படி சொல்லலாம்? Stay away from them. Stay away from them. அப்படின்னா அவளிடமிருந்து விலகியே இரு. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு நல்ல யோசனை. எப்படி சொல்லலாம்? It's a good idea. It's a good idea. எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாருங்க. தெரிந்தாலும் பரவாயில்ல சொல்லி பாருங்க. It's a good idea. It's a good idea. அப்படின்னா அது ஒரு நல்ல ஆலோசனை தான். எப்படி சொல்வோம்? Very good. It's a good suggestion. It's a good suggestion. குறைந்தபட்சம் எப்படி சொல்வோம்? Very good. At least. At least. மறுபடி சொல்வோமா? At least. அப்படின்னா அதிகபட்சம். இது எப்படி சொல்வோம்? At most. At most. என்ன ஸ்பெல்லிங்? UTMOST. At most. அந்த நேரத்தில் எப்படி சொல்வோம்? At that moment. At that moment. இது சாத்தியமா? Is this possible? Is this possible? எல்லாருமே கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Is this possible? அப்படின்னா அது சாத்தியமா எப்படி கேட்கலாம்? Is it possible? Is that possible? Is that possible? என்னோடு இணைந்து விடு. Join me. Join me. அப்படின்னா அவனோடு இணைந்து விடு. எப்படி சொல்வோம்? Very good. Join him. Join him. அவளோடு இணைந்து விடு. Join her. Join her. இங்கு join with பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
கவலைப்படாதீங்க, வாங்க பார்க்கலாம். ஜாயின் அப்படின்னா இணை அல்லது சேர் என்னும் பொருள் கொண்ட நேரடி செயற்படு பொருளை ஏற்கக்கூடிய வினைச்சொல். அதென்ன நேரடி செயற்படு பொருள்? எப்படி நாங்கள் வாக்கியத்தில் செயற்படு பொருளை கண்டறிவோம்? வினைச்சொல்லோடு யாரை, எதை என்னும் வினாக்களை கேட்பதன் மூலம் கண்டறியலாம். அப்போ அவற்றிற்கு விடை கிடைக்கின்ற வினைச்சொல் நேரடி செயற்படு பொருளை ஏற்கக்கூடிய டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் என்றும், அப்படி நீங்கள் வினாவெழுப்பும் போது விடை கிடைக்காத வினைச்சொற்கள் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்ன? செயற்படு பொருளை ஏற்காத வினைச்சொற்கள். அப்போ இப்படியான டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸோடு நீங்க ப்ரிபோசிஷன்ஸ் பயன்படுத்தாமலே நேரடியாக பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பார்ப்போம். கம் என்னும் வினைச்சொல்லை எடுங்க. அங்க நீங்கள் யாரை, எதை அப்படின்னு கேட்டா விடை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்னோடு வா, எப்படி நாங்க சொல்ல வேண்டும்? கம் வித் மீ. கட்டாயம் ஒரு ப்ரிபோசிஷன் வேணும். ஆனால் என்னோடு இணைந்த விடு இங்கு தேவைப்பட்டதா? தேவையில்லை. ஆனாலும் in, to, up, with ஆகிய prepositions இந்த join என்னும் வினைச்சொல்லோடு சேரும். எதற்காக என்று பார்க்கலாம். முதலாவது, கருத்தை வலியுறுத்தி கூறுவதற்கு. Please join in the singing competition. என்ன, உங்களை யாரோ வற்புறுத்தி கூறுறாங்க, பாட்டு போட்டியில இணைந்து கொள். அப்போ அங்கு இன் பயன்படுத்து. இன் பயன்படுத்தாம சொல்ல இயலாதா? சொல்லலாம். ஆனால் நாம் வலியுறுத்தி கூறுவதற்காக கூறுகின்றோம். I joined with everyone in the singing competition. Joined with, எல்லோருடனும் இணைந்தேன். இங்கு with சொல்கின்றோம். இதுவும் என்னது? யாரோடு இணைந்தேன் என்பதை வலியுறுத்தி காட்டுவதற்காக. அப்போ join in something, join with someone. இரண்டாவது, ஏதாவது கழகத்தில் அல்லது மன்றங்களில் மிலிட்டரியில இணையிறத, அங்கத்துவராதல் அல்லது அதுல இதழை எப்படி வெளிப்படுத்துவோம்? அப் என்கிற பொசிஷன் பயன்படுத்தி. Do you want to join up this club? Do you want to join up this club? அப்படின்னு பயன்படுத்துவோம். மூன்றாவது, ஒன்றாக இணைத்தல் என்னும் அர்த்தத்துல வரும். அது எப்படின்னு பார்ப்போமா? Do you know how to join this rope to that? அதாவது இந்த கயிற்றை அதனோடு எப்படி இணைத்தல், அது உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றோம். அப்போ join something to அப்படி என்று பயன்படுத்துவோம். அதனால் என்ன, எப்படி கேட்போம்? So what? So what? அப்போ இனி எப்பயாவது அதனால் என்ன என்று கேட்க வேண்டுமானால் எப்படி கேட்பீர்கள்? Very good. So what? இப்போ உங்களுக்கான நேரம். நான் மறந்து விட்டேன். இந்த நேரத்தில் அவர்களுடன் இணைந்து விடு. விடைகளை சரியோ பிழையோ கவலைப்படாம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.